ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறேங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஒரு மேனேஜர். அவர் பேர் அஸ்வின். ஆனால் அவர் பேர் உண்மையான பேர் அஸ்வின் இல்லை. அவர் கண் துடைப்புக்காக அஸ்வின் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு முஸ்லீம் பர்சன். அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவரோட ஆதார் கார்டில் முஸ்லீம் பேர் தான் போட்டிருக்கு. எனக்கு பேர் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல அஸ்வின் தான் கொடுத்துருக்காரு. அஸ்வின் தான் பேர் கொடுத்துருக்காரு. அது எதுக்காக அப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் K3 போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட உண்மையான பேர் என்னன்றது ஆதார் கார்டில் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ கொடுக்கல. அது ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. மேடம் விஷயத்தில் ஒரு பிரச்சனையில் அவர் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது 2ஆம் தேதி மேடம் பாலமுருகன் ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ விசாரிக்கும் போது இவர் முஸ்லீமோட ஆதார் கார்டில் முஸ்லீம் பேர் இருக்கிறத கொடுத்தாரு. அஸ்வின் கொடுக்கல. ஓகேங்களா. இப்போ என்னோடய பிரச்சனையில் இந்த அஸ்வின் சார் மேனேஜர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அஸ்வின் சார் மிஸ்பிஹேவ் பண்ணார். பெண்களை பற்றி தப்பாக கொச்சையாக பேசினார். உறுப்பை வச்சு கொச்சையாக பேசினார். அது இல்லாமல் அவர் ஆக்டர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை அவங்க அம்மாவை தப்பாகவே பேசினார். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் சொன்னேன். ஆனால் K3 போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஒரு மணி இல்லை 1:30 மணி இருக்கும், நான் போய் கேஸ் ஃபைல் பண்ணேன். அப்போது உமா மகேஸ்வரி மேம் தான் இந்த கேஸ் எடுத்தாங்க. பட் அவங்க வீட்டில் அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லி 22ஆம் தேதி சொன்னாங்க. ஆனால் எனக்கு சிஎஸ்ஆர் போட்டது 23ஆம் தேதி 2025 2ஆம் மாதம் போட்டிருக்காங்க. ஒரு நாள் தள்ளி தான் போட்டிருக்காங்க. அது நான் கேட்டேன், ஏன் சார் அப்படி போட்டிருக்கீங்க, இதனால் எனக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் 23ஆம் தேதி தானே உங்களை நான் என்கொயரி பண்ணேன், அதனால் நீங்கள் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு என்னமோ பிரச்சனை வருமானு பயமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் போடுறேன். 22ஆம் தேதியே எனக்கு கொடுக்க வேண்டியது ஏன் 23ஆம் தேதி கொடுத்தீங்க, அது ஒன்றும் தெரியல. 2வது மேனேஜர் பேர் இந்த சிஎஸ்ஆரில் மென்ஷன் பண்ணல. இன்னொன்று சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கே இன்றைக்கி தான் மார்ச் 1ஆம் தேதி தான் சிஎஸ்ஆர். அது கூட நான் மகளிர் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நின்று அந்த சிஎஸ்ஆர் வாங்கினேன். அதுவும் சீக்கிரத்தில் அதை கொடுக்கல. அந்த சிஎஸ்ஆரை என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கி தான் அந்த சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. ஏன்னா என்னை ஒரு ரைட்டிங்கில் கொடுக்க சொன்னாங்க. அவங்க தான் சார் தான் கொடுக்க சொன்னார். இன்ஸ்பெக்டர் சார் பேர் முனி சேகர். அவர் K3 முனிஷேகர் இன்ஸ்பெக்டர். அவர் தான் கொடுக்க சொன்னார். என்ன கொடுக்க சொன்னார்னா, நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருங்க, உங்களோட கேஸ் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு குழு இருக்குது, வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனையாச்சுன்னா அந்த குழு தான் உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மனு அங்கே போயிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் பேசிக்கோங்க, இங்கே முடிச்சிட்டேன்ற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தான் எங்களை இது நாங்களா அந்த இடத்துக்கு போகிறோம் நாங்கள் சொல்லலை. இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்கிற பிரச்சனையை அங்கே ஷிஃப்ட் பண்ணி விடணுன்றதுக்காக அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இது எதனாலன்னு தெரியல. அதே மாதிரி நான் இது முக்கியமாக பேசுறதுக்காக தான் இது பண்ணேன். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நான் அங்கே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற ஃபோட்டேஜ் எல்லாம் அவங்க அழிச்சாங்கன்னா அவங்க தான் உண்மையான குற்றவாளி. ஃபோட்டேஜ் 1% ஒரு இடத்துல கூட ஃபோட்டேஜ் அழியாமல் இருந்துச்சுன்னா என்னால் எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி அவங்க அழிச்சாங்கன்னா அவங்க தான் முழுக்க குற்றவாளி. இதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக நான் போட்டேன். அதே மாதிரி ஏன் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன்ருக்கீங்க,
இந்த ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி பந்து அடிக்கிற மாதிரி இந்த கேஸை வந்து அங்கங்கே ஏன் மாற்றி கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் K3யில் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கொடுத்தது சிஎஸ்ஆர்ன்றது அன்றைக்கே கொடுக்க வேண்டியது அன்றைக்கி கொடுக்கல. சரி மறுநாள் கொடுப்பேன்னா மறுநாள் கொடுக்கல. இப்போ 1ஆந்தேதி கொடுத்துருக்காங்க மக்களே. எத்தனை நாள் கழித்து நீங்களே பாருங்கள். அப்போ சட்டம் என்ன இது இருக்குது, சட்டத்தில் வந்து சட்டம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனைங்க நம்மளுக்கு வராது. சட்டமே ஒழுங்காக இல்லைன்னா கேட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு 1008 பிரச்சனைன்றாங்க. 1008 பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். உங்களோட அந்த ரெஸ்பான்சிபிள் உங்களோடது. இது தெரிஞ்சு தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, அது இல்லை நான் சொல்லலை. ஸோ உங்கள் ரெஸ்பான்சிபிள்னால் நீங்கள் தான் 1008 நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எனக்காக அந்த சிஎஸ்ஆர் முன்னாடி கொடுத்து அவரை என்னன்னு விசாரித்து எஃப்ஐஆர் போட்டிருந்தா பரவாயில்ல. நான் வந்து போலீஸை ப்ளேம் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளேம் பண்ணல சார். உங்களை நம்பி தான் ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே பயப்படுறாங்க. எல்லாமே வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் அவங்களோட எங்கடா வீட்டில் அனுப்ப மாட்டாங்களா, இல்லை வீட்டில் திட்டுவாங்களா, இல்லை அக்கத்து பக்கத்தில் எதுனா நினச்சிப்பாங்களா, இல்லை இதுன்ட்டு மேனேஜரோ இல்லை ஓனரோ இல்லை மேனேஜரோ இல்லை யாருன்னா ஒருத்தவங்க ஆம்பளைங்க டார்ச்சர் பண்ணுறதுல போய் பாவம் உழுவுறாங்க. என்ன மாதிரி தைரியமாக இருக்கிறவங்க தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தயவு செய்து அந்த கம்ப்ளைண்ட் எடுங்க சார். இன்னொன்று எதுக்கு மேனேஜர் போடுறீங்க, அவரோட பேர் அஸ்வின் போட்டிருக்கணும் இல்லையா, இல்லை அந்த முஸ்லீம் பேர் போட்டிருக்கணும் இல்லையா? ஏன் சாரி முஸ்லீம் அவங்கெல்லாம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் முஸ்லீமை ப்ளேம் பண்ணல, எந்த ஜாதி மதத்தை நான் ப்ளேம் பண்ணல. அவர் பேர் முஸ்லீமில் இருந்துச்சு. ஸோ அதுதான் சொன்னேன். என்னை எதனா நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஏன் இந்த மாதிரி கேஸை எடுக்காமல் அலக்கடிக்கிறீங்க, இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் ஏன் கொடுக்குறீங்க? இதனால் மன உடைச்சல் ஆகணுமா? ஒரு பொண்ணு வந்து தைரியமாக போல்டாக வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து தீர்வு காண மாட்டேன்ருக்கீங்க? ஃபுட்பால் ஆடுற மாதிரி அங்கங்கே ஆடி விடுறீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? தயவு செய்து உங்களை நம்பி உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு பிரச்சனை நான் வந்து நீங்கள் நிற்க மாட்டிங்களா? அதே மாதிரி எங்கள் பிரச்சனையை தயவு செய்து காது கொடுத்து கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு பந்தாடுறேன்னு சொல்லி அங்கங்கே பந்தாடாதீங்க. இது வந்து நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ்காரவங்களுக்கு நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். தயவு செய்து ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கரெக்டாக தெளிவாக, ஏன்னா உங்களுக்கெல்லாம் நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, நிறைய இதெல்லாம் இது பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சின்ன பொண்ணு தான். நான் சின்ன பொண்ணு எதனா பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஆனால் நான் சின்ன பொண்ணு, நான் சொல்கிறதோட உங்கள் அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.